ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் அனுபம் கேர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லோருக்கும் தந்தையாக விரும்புகிறார். சார், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க மகேஷ் பட் உங்களுக்கு 25 வயசுல 65 வயசு அப்பா ரோல் கொடுத்துட்டாருன்னு. அந்த ரோல்ல நீங்க நடிச்சதுல இருந்து நீங்க உங்க வாழ்க்கையில படங்கள்ல எல்லாருக்கும் அப்பாவா தான் இருக்க விரும்புறீங்களா? அமிதாப் பச்சன் சாரோட ஒரு டயலாக் இருக்கு. रिश्ते में हम तुम्हारे बाप लगते हैं. அதாவது என்னோட இளமை பருவத்தை யாரும் பார்த்ததே இல்லை. அதாவது பட் சார் எனக்கு 28 வயசுல வயசான ரோல் கொடுத்தாரு. அந்த ரோல் நான் அன்னைக்கு பண்ணலன்னா இன்னைக்கு ஆப்கே அதாலத்தில் வந்து உட்காந்துருக்க மாட்டேன். என்னோட வெற்றிக்கான முதல் படி அதுதான். நான் எடுத்த அந்த முடிவில் தான் எல்லாமே அடங்கியிருந்தது. எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, அதாவது உங்களால் 65 வயசு கேரக்டரை எப்படி பண்ண முடிஞ்சுது? அவ்வளோ அற்புதமான ரோலை என்னால் எப்படி விட முடியும்? உண்மையை சொல்லணுன்னா நான் ஆக்டிங் வேற கற்றுக்கிட்டு வந்தவன். அதுவும் இல்லாமல் எனக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் பிளாட்ஃபார்மில் தான் படுத்திருப்பேன், பீச்சில் படுத்திருப்பேன். என்கிட்ட பணமே கிடையாது. நான் ரொம்ப அவமதிப்பாக உணர்ந்தேன். எனக்கு அந்த படம் கிடைச்சதும் நான் எப்படி பண்ணாமல் இருப்பேன்? அதுக்கப்புறம் எஸ் சோப்ராஜி ஒரு வயசான ரோல் கொடுத்தாரு. திலீப் குமார் சார் பண்ணுறதா இருந்தது. நான் அந்த படம் விஜயில் ஹேமாஜிக்கு அப்பா ரோல் பண்ணியிருக்கேன். ராஜேஷ் கண்ணாக்கு ஃபாதர் இன் லா ரோல் பண்ணியிருக்கேன். ரிஷி கபூர் அவரு என்னை விட பெரியவர். அதோட அனில் கபூருக்கு கிராண்ட் ஃபாதர் ரோல் பண்ணியிருக்கேன். அதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். நான் உங்களுக்கு ஃபாதர் ரோல் பண்ணுறேன்னு ஒரு நாள் ஃபீல் பண்ணேன். பொதுவாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போகிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, நடிகைகள் இருப்பாங்க, அவங்க கூட ஹீரோவாக நடிக்கணும்னு. நீங்க மாதுரி தீக்ஷித்துக்கும் அப்பாவா நடிச்சீங்க. ஆமா. நீங்க காஜோலுக்கும் அப்பாவா நடிச்சிருக்கீங்க. ஆமா. உங்களை எல்லா ஹீரோயின்ஸும் அப்பாவா நடிக்க தான் கூப்பிட்டாங்களா? அதாவது இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் லவ்வரை வேணா விட்டுருவாங்க, புருஷனை விட்டுருவாங்க, அப்பாவை எப்பயுமே விடமாட்டாங்க. என்னெல்லாம் ரோல்ஸ் நடிச்சனோ தே வேர் த பில்லர்ஸ் ஆஃப் சினிமா. ஒன்னு தேசாப்ல மாதிரியோட ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர், ராம் லக்கன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு அப்பா கேரக்டர் தான். நீங்க வேணா பாருங்க, வெரைட்டி எங்க இருந்து எங்க போகுது, இதெல்லாம் எங்க கிடைக்கும்? என்னன்னா பாராட்டிக்க விரும்புறேன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ செட்டில் அபவுட் இட். ஐ திங்க் என்ன மாதிரி ஆக்டர் ஹிந்தி சினிமாவில் கம்மி தான் வருவாங்க. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதோட இந்த விஷயத்தை நான் அரகண்டாலாம் சொல்லவே விரும்பல. நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேங்கிறத பார்க்கவே மாட்டேன். அடுத்து என்ன பண்ணலாங்கிறத தான் பார்ப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப குறைஞ்ச ஆளுங்களால தான் பண்ண முடியும். என்னால் எதனால் பண்ண முடிஞ்சதுன்னா, என்னோட ஆக்டிங் டீச்சர் ரொம்ப அற்புதமானவர். எனக்கு வாழ்க்கையோட இணையிறது ரொம்பவே பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வீவர்ஸ் மட்டும் இல்லை, இவங்க இண்டிவிஜுவல்ஸ். இவங்க கண்களில் தெரிகிற சிரிப்பு, அவங்க கண்களில் நான் பேசுறத கேட்குற ஆர்வம் இருக்குல்ல, அது ரியல். இவங்களுக்கு பணம் கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு கை தட்டுற மாதிரி தெரியல. அதாவது என்னோட பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க தான். அதனால தான் 40 வருஷமா நான் நிலைச்சு நிக்கிறேன். நான் ஆக்டிங் மட்டும் நல்லா பண்றேன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு என்னோட சரித்திரம் இருக்குல்ல, திரைக்கு முன்னாடி திரைக்கு பின்னாடி, ரொம்ப பிடிக்கும்ல, அதுதானே உண்மை. இப்ப நாம ஒவ்வொரு ரோலை பத்தி பேசலாம். ராம் லக்கன்ல நீங்க நடிச்ச ரோல் எப்படி கன்சீட் பண்ணீங்க? எங்க இருந்து ஐடியா கிடைச்சது? அதாவது நானும் சதீஷ் கௌஷிக்கும் ரொம்ப நல்ல நண்பர்கள். நாங்க செட்டுக்கு போனப்போ அங்க சுபாஷ் கை சார் தான் அங்க ரைட்டர் டைரக்டர். அவர் அப்பதான் சீனே எழுதுவாரு. மொத்த படத்தோட ஐடியாவும் அவர்கிட்ட இருக்கும். அப்புறம் அவர் எங்ககிட்ட கொடுத்துட்டாரு அந்த படத்தோட ஸ்கிரிப்ட். சாந்திவெளி ஸ்டுடியோல அந்த ஒன் டே செட்ஜி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது முட்டையை அனில் கபூர் கீழே வச்சிடுறாரு. அந்த சீட் மேலே தான் நான் உட்காரதா இருக்கும். அதை சதீஷ் தான் இம்ப்ரோவைஸ் பண்ணார். எப்படின்னா, சேட்ஜி அது மேலே உக்காந்ததுக்கு அப்புறம் மாமனார் சொல்ல வேண்டியது சேட்ஜிங்கிறதுக்கு பதிலாக முட்டஜின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன் இருந்தது. அந்த மொத்த படத்தில் காஷிராம் அப்புறம் சதீஷ்ஜி என்னோட அசிஸ்டண்ட். நான் சொன்ன மாதிரி சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிளைமேக்ஸில் சுபாஷ் கை சதீஷ் கௌஷிக்கு என்னை விட அதிகமான டைலாக் கொடுத்துட்டாரு. என்ன டைலாக்னா, இதை பாருங்க, 5 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அதாவது சார் ஜான் கிட்ட பேசுறது, ரஜாமுரா சார் கிட்ட. சதீஷ் கௌஷிக், நான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டேன்.
மொத்த படத்துல இவனை விட எனக்கு பெரிய ரோல் இருந்தது. கிளைமேக்ஸ்ல என்னடானா இவனுக்கு கொடுத்துட்டாருன்னு. சரி ஓகே, என்ன பண்ண முடியும். சதீஷ் கௌஷிக் ஆக்ஷன்ல வரும்போது அவரு ஸ்டார்ட் சவுண்ட் கேமரான்னு சொன்னாரு. நான் பாக்குறேன் அவர் சொல்ல வேண்டியது முதலாவது விஷயம் இதுதான், ரெண்டாவது விஷயம் இதுதான், மூணாவது விஷயம் இதுதான், நாலாவது விஷயம் இது, அஞ்சாவது விஷயம்னு. சதீஷ் கௌஷிக் ரொம்ப மெதுவா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. முதலாவது விஷயம் இதுதான், ரெண்டாவது விஷயம் இதுதான். அப்ப நான் வந்து காஷிராம் அடுத்த விஷயம் நான் வந்து சொல்லுவேன், மூணாவது விஷயம் இதுதான், நாலாவது விஷயம் இதுதான், அஞ்சாவது விஷயம் இதுதான். சதீஷ் கௌஷிக் பயங்கரமா ஹர்ட் ஆகி என்ன ஷாட்ல பாக்குறான். நான் உன்னை கொலை பண்ண போறேன் பாரு. ஆல்மோஸ்ட் அவர் என்ன நினைச்சாருன்னா சுபாஷ் கை சொல்லுவாரு, இல்ல ஒன் மோர் பண்ணுங்க, இது சதீஷ் சொல்ல வேண்டிய டயலாக்னு. திடீர்னு சுபாஷ் கை வந்து நீ ரொம்ப அருமையா பண்ண, மொத்த சீனி இவங்கிட்ட இருந்து எடுத்துட்டியேன்னு. இந்த மாதிரி நிறைய இம்ப்ரோவைசேஷன் நடக்கும். அப்புறம் டேவிட் தவன் சார் கூட நான் பண்ண படங்கள் எல்லாம் ஷோலா ஒரு சப்னம், ஹசீனா மான் ஜாயகி, அப்புறம் ஜுடுவா பண்ணியிருக்கேன். அற்புதமான படங்கள் நான் அவர் கூட பண்ணியிருக்கேன். டேவிட் தவன் சாருக்கு அந்த சீனோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியும். அவரு நல்ல நல்ல ஆக்டர்ஸை வச்சு அவரு கொடுத்துருவாரு, இதை நீங்க பண்ணுங்கன்னு. இந்த ஹசீனா மான் ஜாயகில நீங்க பார்த்திருப்பீங்க. நான் முத நாள் வந்தப்போ இந்த சீனை எப்படி நல்லா பண்றதுன்னு யோசிக்கிறேன். அங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப சிறந்த ஆக்டர்ஸா இருப்பாங்க. கோவிந்தா, பரேஷ் ராவல், சஞ்சய் தத். அதுல நான் எப்படி ஸ்பெஷலா காட்டுறது? அப்ப நான் நினைச்சேன் ஒன்னு பண்ணலாம். நான் இப்படி வணக்கம் சொல்லக்கூடாது, நான் இப்படிதான் வணக்கம் சொல்லணும். இப்படி 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 இப்படிதான் பண்ணேன். அது எப்படி பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். நான் வந்து லண்டன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், ஜுடுவா 2 ஷூட்டிங் டைம்ல. அப்போ ஜுடுவா 2 ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் படம் பண்ணிட்டு இருந்தேன், பாய் வித் அ டாப் நாட். அதுல வந்து என்னோட கேரக்டர் மெமரி லாஸ் ஆயிட்டு இருக்கும். எனக்கு அதுல ஒரு நாள் வந்து ரீடிங் செஷன் இருக்கும். நெக்ஸ்ட் 10 நாள் வரைக்கும் ஜுடுவா 2 ஷூட்டிங்ல இருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 10 நாள் கழிச்சு பிரிட்டிஷ் ஷூட்டிங். அந்த பிரிட்டிஷ் படத்தோட ரீடிங் பண்ணும் போது பாய் வித் அ டாப் நாட், அந்த ரீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டர் ஒரு பொண்ணு, அவங்க கிட்ட நான் கேட்டேன், ரொம்ப யங் டைரக்டர். நான் கேட்டேன், ஸ்டெஃபி ஒருவேளை நீங்க இந்த கேரக்டரை ஏதாவது விஷுவல்ல சொல்றதா இருந்தா எப்படி சொல்லுவீங்க? அவங்க சொன்னாங்க, மிஸ்டர் கேர், ஒரு காஞ்ச இலை இருக்கும்ல, காஞ்சு போய் மரத்துல இருந்து கீழே விழும்ல, அதுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏதாவது ஒரு கால் அது மேல பட்டுச்சுன்னா கிரச் கிரச்னு சவுண்டு வரும்ல. நான் ஆச்சரியப்பட்டேன், எவ்வளவு அழகா அந்த கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணாங்க. நான் அந்த கேரக்டரை அப்படிதான் நடிக்கணும். விஷுவலி இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். காஞ்ச இலை கீழே விழுந்து பயப்படுது. நான் அதே டிரான்ஸ்ல வெளியே வந்தேன். அப்புறம் நான் டேவிட் தவனுக்கு ஃபோன் பண்றேன். அதே டிரான்ஸ்ல, டேவிட் நாளைக்கு என்ன சீனு? அட சீன் என்ன இருக்கு, நீ என்ன பண்ண போறியோ அதுதான் சீனு. நீ என்ன டயலாக் சொல்றியோ அதுதான் டயலாக். சீனும் இல்ல ஒன்னும் இல்ல. ஸோ ஒரு நடிகன் மேல டைரக்டருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அதுதான். டேவிட் சார் கூட நான் ஷோலா ஷப்னம்ல வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லேயே அவர் ரொம்ப சிறந்த டைரக்டர். அவரை வந்து இந்த ஜெனரேஷனோட மன்மோகன் தேசாயின்னு கூட சொல்லலாம். 44 வெற்றி படங்களை அவர் கொடுத்திருக்காரு. என்னோட ரொம்ப நல்ல நண்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷோலா அப்புறம் சப்னம்ல நீங்க ஸ்ரீதேவியோட ஃபேனா இருந்தீங்க. வயசு அதிகமா இருந்தாலும். என்னது அதிகமான வயசுனா என்ன அர்த்தம்? படத்துல ஸ்ரீதேவி இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். உலகத்திலேயே நான் பெரிய பெரிய நடிகைகள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், வெளிநாட்டு ஆக்ட்ரஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா ஸ்ரீதேவி வாஸ் எஃபர்ட்லெஸ். சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சடனா டைரக்டர் வந்து ஷாட் ரெடின்னு சொன்னா அப்படியே ரொம்ப விறுவிறுன்னு, அது ஜால்பாஸா இருக்கட்டும், சாந்தினியா இருக்கட்டும், இல்லனா லம்ஹேவா இருக்கட்டும், மிகவும் அழகான முறையில அவங்க ரொம்ப சீக்கிரமா இறந்துட்டாங்க. அதாவது எப்படின்னா அவங்களோட முகம் மட்டும் இல்ல, அவங்களோட மொத்த உடம்பும் தனித்தனியா ஆக்ட் பண்ணும். உண்மைதான். ஷி வாஸ் அ கம்ப்ளீட் ஆக்ட்ரஸ். அவங்க இந்தியாவிலேயே உலக அளவுல புகழ்பெற்ற ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். அமேசிங். நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப சீக்கிரம் போயிட்டாங்க. கடுமையா உழைப்பாங்க, ரொம்ப நல்லவங்க. எனக்கு அவங்க கிட்ட கத்துக்க நிறைய விஷயம் இருந்தது. இன்ஃபேக்ட் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸ்ரீதேவி கிட்ட தான் நான் வந்து ஸ்பான்டேனிட்டி கத்துக்கிட்டேன். லம்ஹே படத்துல நாங்க பேரோடி சாங் பண்ணோம். அது ரொம்ப நீளமான ஒரு பாட்டு. அந்த டைம்ல அவங்களோட ஃபாதர் இறந்துட்டாரு. அவங்க எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருந்தாங்கன்னா, அவங்க போய் இந்தியாவுக்கு வந்து திரும்ப செட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காமெடி சீன் பண்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற டெடிகேஷனே அதுதான்.
அமேசிங். அதே மாதிரி காஜல் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அவங்கெல்லாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதனால தான் அவங்க இப்போவும் நிரந்தரமா இருக்காங்க. நீங்க திலீப் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. திலீப் சார் கூட நான் ஒரு 3-4 படம் நடிச்சிருக்கேன். 3 படம் நடிச்சிருக்கேன். தடவை கர்மா படத்தில் நடிக்கும்போது நான் அவரை சந்திக்கவே இல்லை. அப்போ திலீப் சார் வந்தாருன்னா, அப்போ டாக்டர் டான் கேரக்டர்ல இருந்தேன். காலைல 7 மணிக்கு தாடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். அவர் 11 மணிக்கு வந்தாரு. ஒயிட் மெர்சிடிஸ் கார்ல. அவரு ஒயிட் ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தாரு. நான் அவரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் யோசிக்கிறேன், வாவ், இவரை பார்த்து தான் எனக்கு ஆக்டிங் பண்ணவே தோணுச்சு. மதுமதி, ராம் और ஷாம், கோபி, தேவ்தாஸ், இந்த எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன். நான் கோபி படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட என்னோட மூக்கு உடையிற நிலைமையில இருந்தது. நான் அவரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அவரோட கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், முகத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். சுபாஷ் கை வந்து என்ன ஒரு மூளைக்கு கூட்டிட்டு போய், நீ அவர் அன்பா பார்க்குற பார்வை இருக்கே, என்ன ஒரு வழி பண்ண போற, நீ தான் இந்த படத்தோட வில்லன், அவரை இப்படி அன்பா பார்க்காதன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அனுப்பும் கேருக்கு திலீப் சாரை ரொம்ப பிடிக்கும், ஆனா டாக்டர் டேங்க்கு ராணா விஷ்ணு பிரதாப் சிங்கை பிடிக்காது. இப்படி அப்புறம் அந்த கன்னத்தில் அரையிற சீன் வந்து ஹிஸ்டாரிக் சீன். ஆமா, அதுல நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க என்ன நிஜமாவே கன்னத்துல அரைஞ்சிருங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, இது சோல்ஜரோட கை, நீ மறைஞ்சு போயிருவேன்னு சொன்னாரு. அண்ட் நான் டயலாக் பேசினதுக்கு அப்புறம் அவர் அந்த சீனை பார்த்தாரு. அப்போ அவரு சுபாஷ் கை சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ரொம்ப டேஞ்சரஸான ஆக்டர் வந்திருக்கான், ஹி வில் கோ ஃபார். அப்ப நான் என்ன நினைச்சேன், திலீப் சாரே சொல்லிட்டாரு, இனிமே உலகத்துல எந்த சக்தியை என்ன அசைக்க முடியாதுன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு வந்து ரொம்ப பசிக்கும். எனக்கு 1:30 மணிக்கு சாப்பாடு வந்தே ஆகணும் லஞ்ச் டைம்ல. 2:30 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு வரவே இல்லை. அண்ட் நான் ரொம்ப பசியில இருக்கேன்னு திலீப் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னை கிண்டல் பண்றதுக்காக அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அனுப்பும் கேர், என்னோட அப்பா வந்து பழங்கள் வித்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பழம்னு கேட்டதுக்கப்புறம் இன்னும் பசிக்க ஆரம்பிச்சது. அதாவது பாத்தீங்கன்னா, என்னோட கையில இப்போ ஒரு சிகப்பு ஆப்பிள் இருக்கு. இது வந்து பஞ்சு மாதிரி இருக்கு, நிறைய ஜூஸ் இருக்கு. நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்து. ஆனா என் கையில இப்போ ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் இதை பார்த்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அதை இங்கே கொண்டு வந்து இப்படி கடிக்கிறேன். அதோட ஜூஸ் வந்து உள்ள போய்கிட்டு இருக்கு. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியில என்ன ஆகும்னா, நீங்க இன்னொன்னு எடுத்து சாப்பிட்டா கூட அதுல அவ்வளோ சந்தோஷம் கிடைக்காது. அப்புறம் நான் இன்னொன்னு எடுக்கிறேன், அதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்காதுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, எனக்கு கொடுங்க, எனக்கு சந்தோஷம் இருக்கும், தயவு செய்து இப்படி சொல்றதை நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஐ எம் a ரிச் மேன். ஏன்னா உலகத்திலேயே சிறந்த மனிதர்கள் கூட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அமிதாப் பச்சன் ஆக்ரி ராஸ்தாங்கிற படத்துல ஒன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் ஆரம்பிச்சப்போ என்னோட மூளை நிறைய சொல்லுச்சு. நான் அப்போ ஒரு தடவை சென்னையில ஷூட்டிங்க்கு போயிருந்தேன். உள்ள ப்ரொடக்ஷன் ஆளை கூப்பிட்டு நான் அவர்கிட்ட சொல்றேன், என் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகலைன்னு சொல்றேன். அதாவது மேக்கப் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகலைன்னு சொல்றேன். என்னாச்சு, என் சீன் யார் கூடன்னு கேட்கிறா. அமிதாப் பச்சன் கூடன்னு சொல்றாங்க. அமிதாப் பச்சன் சார் கூடயா? அவர் 9 மணிக்கே வந்துட்டாரு, நீங்க 10 மணிக்கு வந்திருக்கீங்க. ஓகே, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, ப்ரொஃபஷனலிசம்லாம் எனக்கு தெரியும். எங்க இருக்காரு? நான் பாக்குறேன், அப்போ ஒரு ஓரத்துல தாடி, மீச, விக், பேண்ட், ஷர்ட், சால்வையெல்லாம் போத்திக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போய், வணக்கம் சார். ஓ வாங்க வாங்க உட்காருங்க. நான் அவர்கிட்ட கேட்குறேன், இவ்வளோ சூடா இருக்கு, நீங்க வேற இந்த தாடி, விக்கு, பேண்ட், ஷர்ட், சால்வையெல்லாம் போத்திட்டு இருக்கீங்க, ஏற்கனவே சூடு, இன்னும் சூடா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவரு, நம்ம சூடா இருக்கோம்னு நினைச்சா அது சூடா தான் இருக்கும், நான் அதை பத்தி யோசிக்கலையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் ஏசி ஃபேன் இல்லையேன்னு பிரச்சனை பண்ணதே கிடையாது. நான் கேட்டதே இல்லை. இஃப் யூ கீப் யுவர் ஐஸ் ஓப்பன், நம்ம மீட் பண்ற ஒருத்தர்கிட்டையும் பாடம் கத்துக்கலாம். உங்ககிட்ட நிறைய ப்ரொஃபஷனலிசம் கத்துருக்கேன். நீங்க மேல என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, பாத்தீங்கன்னா 32 வருஷமா நீங்க 500க்கும் அதிகமான எபிசோடு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எபிட்டோம் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம், ஆஃப் சின்சியாரிட்டி அண்ட் இன்ஸ்பிரேஷன். உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கலாம் ரஜித் சார். ரொம்ப நன்றி. நீங்க சொன்னது உண்மைதான். கடந்த 32 வருஷங்களா ஆப்கி அதாலத் ஷோ ஆரம்பிக்கும் போது எனக்கு பயமா இருக்கும்.
காதுல வந்து கேக்கும் 10 செகண்ட்ஸ் டு கோன்னு. அது ஆமா, இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா. பதட்டமா இருக்கும். கரெக்ட். ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ஆமா, வேற ஒரு உலகத்துக்கு போயிருவேன். தட்ஸ் ரைட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலையும் சிச்சுவேஷன், மனிதர்கள் நிறைய விஷயங்களை கத்துக் கொடுப்பாங்க. ஆனா அதை நம்ம கத்துக்க கூடியவங்களா இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். மக்கள் யாராவது கேள்வி கேட்கலாம். கேளுங்க. சார், என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க எந்த ஹீரோயினுக்கு அப்பாவா நடிச்சது ஜாலியா இருந்துச்சு? எனக்கு நீங்க வந்து ஜாலிக்கான டெஃபினிஷன் சொல்லுங்க. என்ன இப்படி கேட்டாரு? உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, உங்க ஃபேவரட் ஹீரோயினை பத்தி, அந்த மாதிரி நான் யோசிக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு ரோல்ல நடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணி இருக்கலாம், நான் இந்த ரோல்ல நடிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. தில்கா டாக்டர்னு நான் ஒரு படம் நடிச்சேன். அதை பார்க்கும்போதெல்லாம் பயந்துருவேன். அப்புறம் கிரண் என்னோட ஒய்ஃப், அவங்க என் கூட படம் பார்க்க வந்தா கைக்குள்ள கையை வச்சு பிடிச்சிட்டு வருவாங்க. நான் ஒருவேளை மோசமா நடிச்சிருந்தா அந்த கை அப்படியே உருவிட்டு போயிரும். அதை விட மோசமா இருந்ததுன்னா அப்படியே அந்த பக்கம் தள்ளி உக்காந்துக்குவாங்க. அதை விட மோசமா இருந்ததுன்னா என்னை கில்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஏன் என்னை இப்படி கேவலப்படுத்துறேன்னு. நிக்காஹேன்னு ஒரு படம். நிக்காஹே அது நகீனாக்கு அப்புறம் வந்தது, ஹர்மேஸ் மல்ஹோத்ராவோடது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்ரீஷ் பூரி பாம்பாட்டி மாதிரி பண்ற ரோல். நகீனால வந்து அம்ரீஷ் பூரி பாம்பாட்டி கேரக்டர் டெத் ஆயிருது. அதுக்கப்புறம் நிகாஹே பார்ட் 2 நகீனா படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஹர்மேஸ் மல்ஹோத்ரா அந்த கேரக்டருக்கு என்ன எடுத்தாரு. என் மைண்ட்ல என்ன இருந்ததுன்னா, மக்கள் அம்ரீஷ் பூரியை மறக்கிற அளவுக்கு நடிக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால ஒவ்வொரு சீன்லயும் நிறைய எஃபர்ட் போட்டேன். பயங்கரமா டயலாக்லாம் பேசி நடிச்சேன். சத்தமா பேசினேன். டப்பிங் நடக்கும்போது அந்த படத்தோட டப்பிங், படம் எடுத்ததுக்கு அப்புறம் டப்பிங் நடக்கும். அந்த பிக்சரை பார்த்து நம்ம அதுக்கு வாய்ஸ் மேட்ச் பண்ணணும். நான் இப்ப யோசிக்கிறேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டனோ, இப்படி பண்ணியிருக்க கூடாது, ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா படத்தோட 5 நாளைக்கு முன்னாடி அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பூரன் சந்தர் ராவ் அவரு ப்ளூ லேபிள் போட்ட ஒரு விஸ்கி அனுப்பிச்சு வச்சார் எனக்கு. நான் வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி ப்ளூ லேபிள குடிச்சதே இல்ல. அதுல எழுதியிருந்தது வாட் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் இன் நிகாஹே. நான் நினைக்கிறேன், என்னடா இது, என்னை பத்தி எனக்கே தெரியல. நான் நல்லா நடிக்கிறேனா இல்ல மோசமா நடிக்கிறேனான்னு எனக்கே தெரியல. நான் நல்லா நடிக்கலன்னு நினைச்சேன். நான் நல்லாவே நடிக்கல. பூரன் சந்தர் ராவ் டிஸ்ட்ரிபியூட்டர் பாட்டில் அனுப்பியிருக்காரு, அதுவும் ப்ளூ லேபிள். அப்புறம் எஸ் சோப்ரா சார், அவங்களோட ஒய்ஃப் ரேகா கூட நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிரண், இன்னும் 2-3 பேரை வரவழைச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படத்தை பார்க்கலான்னு நான் நினைச்சேன். படம் ஆரம்பிச்சது. கிரண் என் கூட இப்படி கைக்குள்ள கையை கோத்து உக்காந்துருக்காங்க. படம் ஆரம்பிச்சது. ஒரு ரீலுக்கு அப்புறம் லைட்டா இரும ஆரம்பிச்சாங்க. 2வது ரீல்ல என்னோட அடுத்த சீனை நான் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, டார்லிங் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. 3வது ரீல்ல எஸ்ஜி சொல்றாரு, இன்னும் எவ்வளோ ரீல் இருக்கு. 4வது ரீல்ல தான் எனக்கு தோணுச்சு, அட கடவுளே, இங்கே கீரி புள்ளியோ பாம்போ வந்துருச்சுன்னா, யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா எல்லாம் பயங்கர கடுப்பாகிறாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு மோசமா நடிச்சேன். கிரண் வந்து எழுந்தே போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய படத்துல மோசமா நடிச்சிருந்தேன். ஆனா சில நேரங்கள்ல வேலை செய்யறது அதோட தரத்தோட முக்கியம். நம்ம காலையில கிளம்பணும், ஏன்னா வேலை செஞ்சாதான் வேலை கிடைக்கும். வேலையே இல்லாத எந்த ஒரு உலகமும் கிடையாது.